வந்துட்டான் டேய், வாடா வாடா வாடா, போடுறா ஓடிடலாம், வா 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 வா. டேய் நில்லுங்கடா, நானும் வரேன். இல்லைம்மா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். சரிப்பா, ஒரே சம்மந்தான். ஏற்கனவே 2 தவணை கொடுக்கல, அடுத்த தவணை கொடுக்கலன்னா இடத்த அவனே வச்சுக்கிறேன்னு சொல்கிறான்ப்பா. எப்படியாவது இடத்த காப்பாற்றிருப்பா. சரிம்மா, இந்த வார கடைசிக்குள்ளே பணம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேம்மா. உடம்ப பார்த்துக்க, நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஏமாத்திடாதப்பா. கண்டிப்பாக வந்துடுறேம்மா. ஹலோ. சொல்கிறா குபேரா. கஜா, பணம் கேட்டிருந்தலடா, இது ரெடியாச்சா? ஐயோ இல்லைடா, நான் முயற்சி பண்ணேன், ஆனால் எதுவுமே கிடைக்கலடா. என்னடா சொல்கிறேன், உன்னதாண்டா நம்பி இருந்தேன் மச்சான். சரி, நான் வேணா ஒன்று பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒரு நல்ல மெக்கானிக் வேணும் கேட்டிருந்தாரு. நீயும் நல்ல மெக்கானிக் தான். நீ வேணா அங்கே போ, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு, நல்ல சம்பளம், நல்ல அட்வான்ஸ் கொடுப்பாரு. அதை வச்சு இப்போதைக்கு உன் பிரச்சனை சமாளிச்சுக்க. சரிடா. ஆனால் ஒரு விஷயம்டா, நல்லா புரிஞ்சுக்க. அந்த வேலைக்கு ஆல்ரெடி 2-3 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ போனீங்கன்னா கிடைக்கும், அப்புறம் போகாமல் விட்டுட்டு போகலை கிடைக்கலன்னு சரிடா, கண்டிப்பாக போயிடுறேன். சரி, நான் உனக்கு எதுக்கும் நாளைக்கு ஞாபகப்படுத்துறேன். சரிடா. ஒரு நல்ல பாட்டு கேட்டு முடிச்ச தருணத்துல உங்களுக்காக ஒரு சுட சுட செய்தி கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்ம தென்னாட்டுல புதையல் ஒண்ணு கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க. அது எந்த காலத்து புதையல், அதோட மதிப்பு என்னன்னு நம்ம அரசாங்கம் ஆராய்ச்சியை தொடங்கிட்டாங்க. இன்னும் அடுத்த சில நாட்களுக்கு இதுதான் தலைப்பு செய்தியாவே இருக்க போகுது. நேரம் இப்ப சரியா 10 மணி ஆகுது. இது இரவு நேர ராகத்துக்கான நேரம். நாளை மீண்டும் சந்திப்போம். ஆனால் ஒரு டீனா. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் பாபா படம் இந்த மாதம் வெளியீடு. இதுவே அவரது கடைசி படமாக இருக்க வாய்ப்பு. ஜோ, இங்க வாரியா? பக்கத்தூர்ல ஏதோ புதையல் எடுத்திருக்காங்களாமே. இதன் மதிப்பு பல லட்சம் தாண்டும் என்று எதிர்பார்ப்பு. இது என்ன பெரிய விஷயம்? நம்ம ஊர்லயும் நிறைய புதையல் இருக்குதுயா. என்னையா சொல்ற? ஆமாய்யா, அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு பயந்து நம்ம ஊர்க்காரங்க பொருள் எல்லாத்தையும் பெட்டியில போட்டு அங்கங்க பதிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வெளியே வரத்தான் போகுது.
அன்னைக்கு நம்ம ஊர் பேரு பேப்பர்ல வரும். அப்படி ஈர யாராவுக்கு புதையல் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு ராஜயோகம் தான் போ. நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன், ஏமாத்திராதப்பா. அந்த வேலைக்கு ஆல்ரெடி 2-3 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. லட்சமா பணம் வரப்போகுது பாட்டுக்கு அப்புறம் அதே மாதிரி செய்திகள் வந்திருக்கேன். நம்ம தென்னாட்டுல எடுத்த புதையலோட மதிப்பு லட்சத்தை தாண்டி இருக்குதான் தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு புதையல் உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இன்னைக்கான கேள்வி. பார்க்கலாம் யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு. ஹலோ, இருக்கான். இதோ வர சொல்கிறேன். டேய் குபேரா, உனக்கு தான் போன். இதா வரேங்கண்ணா. ஹலோ ஹலோ, நான் சொல்கிறா. இதை கிளம்பிட்டேன். சரி அண்ணா, நேரத்தில் போகணுன்னு சொல்லியிருந்தேன். எப்பா ஏகப்பட்ட வேலை பெண்டிங்கில் இருக்குது, நீ பாட்டுக்கு என்ன கிளம்பட்டுமாங்கிற? இல்லைண்ணா, இங்கே பாரு, போகிற வேலைக்கு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வர. நாளைக்கு கஸ்டமர் எல்லாத்துக்கும் டெலிவரி கொடுக்கணும், புரியுதா? போயிட்டு வா. சரிங்கண்ணா. அம்மா தாயே, எப்படியாவது என் புதையலை கண்டுபிடிச்சி கொடுத்துருமா. நான் தான் அம்மா நம்பியிருக்கேன்.
யாருன்னு இது புதுசா இருக்குது? யாருன்னு தெரியலடா. அண்ணா கூப்பிட்டு கேளுண்ணே. ஏய் தம்பி நில்றா. டேய் நில்றா. ஓடுறான் போர். ஏய் புடுறா அவனை. டேய் 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 அவனை. டேய் நில்றானா நிக்க மாட்டியா? நான் வாரேன். என் புதையல் அம்மா தாயே ரொம்ப நன்றிம்மா. புதையல் 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 என்ன ஒண்ணுமே இல்லை. அம்மா என்னை ஏமாத்திட்டியே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எல்லாம் போச்சு போச்சு. அண்ணா அண்ணா என்னப்பா முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கு? இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அடிபட்டுருச்சுண்ணா. பார்த்து வேலை செய்யலாதப்பா. அம்மா என்னமோ கேட்க வந்தீங்க? இங்கே 2 பேர் 2 நாளைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி? யாரை கேட்குற நீ? நம்ம ஊரில் புதையல் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. ஆட நம்ம பொறிக்க தராம அவனே எதுக்குப்பா நீ கேட்குற? இல்லைண்ணா அந்த புதையல் அப்படி ஏப்பா அவனுங்களே போய் பேசிட்டு திரியானுங்க. அவனுங்களை வந்து கேட்டு போப்பா, போய் வேலையை பாருப்பா, குடும்பத்தை பாருப்பா, போப்பா. எங்கட வந்த? எங்க தொலைஞ்சு போயிருந்த? அவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் சொல்லி அனுப்பியும் நீ பாட்டுக்கு 2 நாள் கழிச்சு வர்ற. ஏன் இங்க பார், உன்னைய நம்பியில நான் இந்த ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கிறது இல்லை, புரிஞ்சுதா? நீ எனக்கு வேலைக்கு வேணாம், போட வெளியே போ. ஒரு டீ. என்ன தம்பி காலையில் நேரமாக கிளம்பிட்டீங்க? நம்ம ஊரில் வேலை வாய்ப்பு முகாம் ஒன்று போட்டிருக்காங்க, போய் நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரலான்னு போகிறாங்க. தம்பி டீ. யோ இங்க வரியா? யாரோ ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா லாட்டரி டிக்கெட்ல விழுந்திருக்கான். அதிர்ஷ்டக்காரன் அவன். இதே வார்த்தை எனக்கு சொல்ல போற பாரு. உனக்கே நான் சொல்ல போறேன். அடுத்த லாட்டரி பிரைஸ் ஜிவி வருஷம் ஒரு நம்பருக்கு எவ்வளவு போகுது தெரியுமா? ஏற்கனவே 10 சீட் வாங்கி வச்சிட்டல. மூலக்காரையா நீ? அண்ணா சரி, சாயங்காலம் வந்து காசு தரேன். சரி தம்பி.